வணக்கம். இந்த காணொளி எஸ்பிபி பல்லவி அவர்கள் அண்மையில் சஞ்சிகை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் கூறிய சில சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியுள்ளது. முதலில் எஸ்பிபி பல்லவி எப்படி தனது இசை பயணம் ஆரம்பித்தது என்று இந்த காணொளியில் விவரிக்கிறார். அவர் அமெரிக்காவில் கல்லூரி முடித்துவிட்டு வந்தவுடன் ஏஆர் ரகுமான் ஜீன்ஸ் படத்தில் பாடுவதற்காக அழைத்தார். இது பற்றி பல்லவி இப்படி விவரிக்கின்றார். எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படி ரஹ்மான் சார் கூப்பிடுவாருன்னு. அப்போதான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்தேன் யூஎஸ்ல இருந்து. அவருக்கு என்னமோ என் வாய்ஸ் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அது பேக் டு பேக் அது காதலன், அதுக்கப்புறம் ஜீன்ஸ் அண்ட் பவித்ரா. ஸோ அப்படி 2-3 பாட்டு அதுலயே அதே படத்துல எந்த மூவி டப்பிங் பண்ணாங்களோ அதுக்கும் பாடியிருந்தேன். தெலுங்கு ஹிந்தி போகும்போது ஹிந்தி வெர்ஷன்ஸ் லைக் ஈவன் ஃபார் உயிரே அதுலயே பார்த்திருக்கேன் ஒரு மான்டாஜ் சாங். ஸோ எஸ்பிபி பல்லவி தனது பாடல்களான ஹைர ஹைர ஹைரப்பா மற்றும் காதலிக்கும் பெண் எழுதும் கை எழுத்திலே இருந்து சில வரிகளை இப்படி பாடுகிறார். few lines ஹைர ஹைர ஹைரப்பா ஹைர ஹைர ஹைரப்பா 50 kg தாஜ்மஹால் உனக்கே உனக்கு ஃப்ளைட்ல வந்த உனக்கே உனக்கு முத்தமழையில் நனைஞ்சிக்கலாமா ஹைர ஹைர ஹைரப்பா ஹைர ஹைர ஹைரப்பா காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. காதலிக்கும் பெண்ணின் வண்ண கண்ணம் ரெண்டிலே மின்னும் பருவம் கூட பவளம் தானே. சிந்தும் வேர்வை நானா காதலின் சங்கீதமே. எஸ்பிபி பல்லவி தான் ஏன் தற்போது பாடுவதில்லை என்பதற்கு தான் இசையை முறையாக கற்கவில்லை எனவும் தனது தந்தையின் பெயரை கெடுக்க விரும்பவில்லை எனவும் கூறுகிறார். இது பற்றி மேலும் கூறுகையில், இப்ப அப்பாவை மிஸ் பண்ற கோடான மக்கள் இருக்காங்க நிச்சயமா. ஸோ உங்களோட வாய்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு இப்ப சரண் சார் பாடிட்டு இருக்காங்க, நீங்களும் பாடினீங்கன்னா லைக் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. கேப்பபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தோணல ஆனஸ்ட்லி. அது நான் லெட் மீ டெல் யூ பிகாஸ் அப்பாவும் நிறைய தடவை சொன்னாரு, யூனோ வை டோன்ட் யூ டூ கிளாசிக்கல் ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிஜமாவே இல்லை. என் தம்பிக்கும் சரி எனக்கும் சரி. அது ஏதோ அந்த டைம்ல ஓகே இவருடைய பொண்ணு இல்லை அவருடைய பையன் சொல்லிட்டு ஏதோ ஃபியூ சான்சஸ் வந்தது. பட் அது வந்துட்டு சஸ்டெயின் பண்ணணும் இல்லைங்களா. மேபி என்னுடைய ஒரு சர்டன் ரீசன்ஸ்க்காக நடுவில் நான் ஒரு நிறுத்திட்டேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஸ்டாப்ட். அது மேபி இஃப் ஐ ஹேட் கண்டினியூட் கொஞ்சம் அந்த கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகி மேபி ஐ வுட் ஹேவ். பட் ஐ வாஸ் பிஸி வித் மை ஃபேமிலி அண்ட் யூனோ அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ ஜஸ்ட் லாஸ்ட் தி இன்ட்ரெஸ்ட். அண்ட் இப்போ வந்துட்டு ப்ராக்டிஸ் இருக்கணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்துட்டு நம்ம சடனாக இறங்குனா வி டோன்ட் டூ ஜஸ்டிஸ். யூனோ நான் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் அவருடைய பேருக்கு எடுக்கக்கூடாது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ ஓகே இட்ஸ் ஓகே. அந்த டைம்ல பாடியிருக்கேன், அதுவே கேட்டுட்டு இட்ஸ் ஓகே, அதோடைய லெட் இட் பி தட் வே. இப்போ வந்து நான் எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு காலத்துல அப்படி பாடினாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இல்லைங்க, அது உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கு. எனக்கு டெஃபினட்டா இருக்கு. என்னைக்கு நான் அதுல இருந்து வெளியில வருவேனோ அந்த கான்ஃபிடன்ஸோட மேபி தட் இஸ் when I'll sing. இந்த இன்டர்வியூ முடிவே வரப்போகுது பாருங்க அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு. இல்ல இப்ப அதை பார்த்துட்டு நிறைய பேர் கண்டிப்பா சொல்ல போறாங்க உங்களுக்கு.